வழங்காமல் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாக கண்டனம் தெரிவித்து திமுக செயற்குழுவில் தீர்மானம். ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை கைவிட வேண்டும் என்பன உட்பட மொத்தம் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றம். தமிழ்நாடு அரசு கோரிய 6,675 கோடி ரூபாய் நிவாரண நிதியை ஒதுக்காத மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து திமுக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம். கெஞ்சல் புயல் பாதிப்புக்கு மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு போதுமான நிதியை உடனடியாக வழங்க வலியுறுத்தல். டங்ஸ்டன் சுரங்க ஏல விவகாரத்தில் மாநில உரிமையை பறிக்கும் வகையில் சட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசை கண்டிப்பதாக கூறி திமுக செயற்குழுவில் தீர்மானம். மத்திய அரசின் சட்டத்திற்கு வாக்களித்து தமிழக மக்களுக்கு அதிமுக துரோகம் செய்துள்ளதாக கண்டனம். பொள்ளாச்சி மேட்டுவாவி கிராமத்தில் சிப்காட் தொழிற்சாலை தொடங்கும் திட்டம் இல்லை. பொள்ளாச்சி நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் செந்தில் பாலாஜி விவசாயிகளுக்கு உறுதி. பாஜகவினரின் உயிருக்கு ஆபத்து நிலவும் நிலையில் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் திமுக கட்சியின் ஒரு பிரிவை போன்று காவல்துறையினர் செயல்படுகிறது என வேலூரில் பாஜக பிரமுகர் கொலைக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம். காவல்துறையினரின் பணி சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதை தவிர திமுகவினரின் அராஜகத்திற்கு துணை நிற்பதல்ல என எக்ஸ் தளத்தில் பதிவு. ஆளுநர் உரையுடன் தொடங்குகின்ற இந்த ஆண்டு முதல் கூட்டத்தொடரில் ஆண்டுக்கு 100 நாள் சட்டசபை நடைபெறும் என்ற தேர்தல் வாக்குறுதியை முதலமைச்சர் நிறைவேற்றுவாரா என சட்டமன்ற எதிர்க்கட்சித் துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் கேள்வி. வரும் கூட்டத்தொடரில் பிரதான எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியாருக்கு மக்கள் பிரச்சினை பற்றி பேசும்போது நேரலையில் ஒளிபரப்பை துண்டிக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தல். ஆகவே வருகிற 2025 ஆண்டு முதல் கூட்டத்தொடர் மேலக ஆளுநர் உரையோடு துவங்க இருப்பதாக மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் ஜனவரி 6ஆம் தேதி தொடங்க இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய தலைவர் அவர்கள் பேசுகிற போது நேரலையை துண்டிக்கப்படுகிறது. ஒருதலை பட்சமாக தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய நேரடி ஒளிபரப்பு செயல்படுகிறதா என்ற ஒரு கவலை கூட மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு அதிகமாக கனிம வளங்கள் சுரண்டப்படுவதை தடுக்க வேண்டும் என பசுமை தாயக தலைவர் சௌமியா அன்புமணி வலியுறுத்தல். ஆற்று நீரில் மாசு ஏற்படுத்துபவர்களை கண்டறிந்து கடுமையாக தண்டிக்க வேண்டும் என வேண்டுகோள். அடுத்ததா பாத்தீங்கன்னா கனிம வளங்கள் மலைகள் அதிகமுள்ள ஒரு பகுதி கிருஷ்ணகிரி ஒசூர் மாவட்டம். இதுல கனிம வளங்கள் எவ்வளோ அதாவது அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக சுரண்டப்படுகின்றது. இதையும் முதல்ல தடுத்து நிறுத்தணும். இது மிகப்பெரிய ஒரு சுற்றுப்புற ஒரு கிளைமேட் சேஞ்சுக்கோ இல்லைன்னா நம்ம காலநிலை மாற்றத்துக்கெல்லாம் இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அமைந்துள்ள வனத்துறை சோதனை சாவடியில் பணம் கொடுத்துதான் செல்ல வேண்டும் என வாகன ஓட்டியுடன் வனக்காவலர் வாக்குவாதம். தினம்தோறும் வசூல் வாங்குவதாக கராராக பேசும் வனக்காவலர் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவும். விருத்தாசலம் அருகே ரயில் மோதி காது கேளாத முதியவர் உயிரிழப்பு. ரயில் தண்டவாளத்தை கடக்கும் பொழுது நிகழ்ந்த சோகம். ரஷ்யாவில் உள்ள கசான் நகரின் அடுக்குமாடி கட்டிடம் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்திய உக்ரைன். அமெரிக்காவில் நடந்த இரட்டை கோபுர தாக்குதலை நினைவுபடுத்துவதாக மக்கள் அச்சம். அர்ஜென்டினாவின் பியூனஸ் அயர்ஸ் நகரில் சாண்டா கிளாஸ் உடை அணிந்து மோட்டார் சைக்கிள் ஊர்வலம் சென்ற மக்கள். மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறும் குழந்தைகளை குதூகலப்படுத்தி பொம்மை, சாக்லேட் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கினர். தேசிய பசுமை தீர்ப்பாய உத்தரவின்படி நெல்லையில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை மீண்டும் கேரளாவுக்கு எடுத்து செல்ல முடிவு. 11 லாரிகளை கொண்டு வந்து கழிவுகளை ஏற்றி செல்லும் கேரள அதிகாரிகள். கைதியின் மகளிடம் தவறாக நடக்க முயன்றதாக கூறப்படும் புகாரில் மதுரை சிறை உதவி ஜெயிலர் சஸ்பெண்ட். கைதியின் மனைவி தாக்குதல் நடத்திய வீடியோ வெளியான நிலையில் சிறை நிர்வாகம் நடவடிக்கை. குரோம்பேட்டையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழா. தொகுப்புகள் வழங்கும் போது கூட்ட நெரிசலில் சிக்கி மூதாட்டி மற்றும் இளம்பெண் மயக்கமடைந்ததால் பரபரப்பு.
வாணியம்பாடி அருகே நுரை பொங்கி ஓடும் பாலாற்றால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் அதிர்ச்சி. கனமழையை பயன்படுத்தி பாலாற்றில் தோல் கழிவுநீரை திறந்து விடுவதாக குற்றச்சாட்டு. புதுச்சேரி கடல் அலையில் சிக்கி மாயமான ஆந்திராவை சேர்ந்த கல்லூரி மாணவர் உடல் ராக் பீச் பழைய துறைமுகம் அருகே கரை ஒதுக்கியது. கடலோர காவல் படையினர் மற்றும் மீனவர்கள் நேற்று முதல் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று கரை ஒதுக்கியது. போச்சம்பள்ளி பகுதியில் கனமழை காரணமாக குடியிருப்புகளை சூழ்ந்த மழைநீர். தண்ணீர் செல்லும் பாதை ஆக்கிரமிக்கப்பட்டதால் மழைநீர் குடியிருப்பில் புகுந்ததாக குற்றச்சாட்டு. சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரி கடற்கரையில் வார விடுமுறையை முன்னிட்டு குவிந்த சுற்றுலா பயணிகள். கடல் நடுவே உள்ள சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு சுற்றுலா படகுகளில் செல்ல சுற்றுலா பயணிகள் ஆர்வம். இந்தியா மேற்கிந்திய தீவு மகளிர் அணிகள் இடையேயான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடக்கிறது. T20 தொடரை கைப்பற்றிய நிலையில் ஒருநாள் தொடரையும் வெல்லும் முனைப்புடன் களமிறங்கும் இந்திய மகளிர் அணி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.